friends, welcome to my channel Samayal with Samanya. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஸ்டார்ட்டர் பார்க்க போறோம், fish tikka. இதோட மேரினேஷனுக்கு ஃபர்ஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் மஞ்சள்தூள், காரத்துக்கு மிளகாய் தூள், கொஞ்சம் பெப்பர் பவுடர், கொஞ்சம் சீரகத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், சாட் மசாலா, கொஞ்சம் லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சால்மன் எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 கிராம்ஸ் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். சாட் மசாலா சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை வந்து மினிமம் 2 ஹவர்ஸ்னாலும் நம்ம மேரினேட் பண்ணணும். நான் வந்து ஓவர் நைட் மேரினேட் பண்ண போகிறேன். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் வெளியில் எடுத்துட்டேன். இது நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு grill பேனில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃபில்லட்ஸ் அதில் சேர்த்து நல்லா 2 சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த ஃபிஷ் டிக்காவுக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஃபிஷ் ஃபில்லட்ஸ் போன்லெஸ்ஸாக இருக்கிறது தான் எடுக்கணும். முள் இல்லாத நல்ல சால்மன் இல்லாட்டி டியூனா அந்த மாதிரியான ஃபில்லட்ஸ் வாங்கிக்கோங்க. அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சைடு நல்லா grill ஆயிடுச்சு. நம்ம இன்னொரு சைடும் திருப்பி போட்டு grill பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா டோட்டலாகவே ஒரு 6 to 7 மினிட்ஸில் இது ஈஸியாக சீக்கிரமாக குக் ஆயிரும். இப்போ ஃபிஷ் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த ஃபிஷ் டிக்காவை நீங்கள் மின்ட் சட்னி கூட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.